ஹாய் வியூவர்ஸ், வணக்கம். இது உங்கள் வீடு விட்டுமனை சந்தை சேனல். நான் உங்கள் இன்ஜினியர் கிருஷ்ணா. இப்போ ஒரு டைரக்ட் ஓனர் சேல் தாங்க நீங்க பாத்துட்டு இருக்கீங்க. அது எங்கன்னு அமைஞ்சிருக்கு, என்ன பட்ஜெட்ன்றத நான் உங்களுக்கு சொல்றேன், மறக்காம நோட் பண்ணிக்கோங்க. ஹாய் வியூவர்ஸ், இப்போ நம்மளுடைய உங்களுக்கு சொன்ன மாதிரியே தாங்க, இது ஒரு டைரக்ட் ஓனர் சேலுங்க. அவரு யாரு, அவரை பத்தின ஒரு சின்ன இது உங்களுக்கு நாங்கள் கொடுக்குறோம். அதுக்கு முன்னாடி ஒரு சாரை நம்ம இன்வைட் பண்ணிடலாம். சார் வாங்க. சார் வணக்கம் சார். சார் உங்க நேம் சார்? லோகநாதன். ஓகே வியூவர்ஸ், இப்போ சார் தான் இந்த வீட்டோட ஓனர். அவரே அவரை பத்தி ஒரு டீட்டெயில்ஸ் சொல்பாரு, நீங்களே நோட் பண்ணிக்கோங்க. சார் சொல்லுங்க சார். நம்மளுடைய ஃபிளாட் திருச்சி பீமன் நகரில் லொக்கேட் ஆகிருக்கு. ஸோ ஸ்க்ரீனில் தெரிகிற மொபைல் நம்பருக்கு டைரெக்டாக கான்டாக்ட் பண்ணுங்கள். எல்லா டீட்டெயிலும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தேங்க்யூ. இப்போ நீங்கள் வாங்க, இந்த வீட்டை போய் நம்ம பார்க்கலாம். இந்த வீட்டை நம்ம டோரை பற்றி முதல்ல பார்க்கணும்னாக்கா, மெயின் டோர் பார்த்தீங்கன்னாக்கா சிங்கிள் டோர் கொடுத்துருக்கோம். 3x7 சைஸில் ஒரு சிங்கிள் டோரு வித் ஃபுல் பாலிஷ்டோட கொடுத்துருக்கோம். நீங்கள் அதை பார்க்கும்போது தெரியும் உங்களுக்கு, எல்லா மெட்டீரியலுமே இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்ல குவாலிட்டியாக கொடுத்துருக்காங்கன்றது ஹேண்டில்லையும் டோர் வச்சா நீங்கள் எடுத்தோடனே சொல்லிட முடியாது. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்குது ஒரு நார்த் ஃபேசிங் வீடு தாங்க. இப்போ இந்த வீட்டோட உள்ள வந்தோம்னாக்கா ஹால் கொடுத்துருக்காங்க. ஹாலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா சுமார் 16x12 சைஸில் ஒரு பெரிய சைஸ் ஹால் கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் அடுத்து அங்கே இந்த வீட்டோட இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க இந்த வீட்டோட இபி சர்க்கியூட்டோட யூனிட்டுங்க. இது 3 ஃபேஸ் ரொட்டேட்டர் சுவிட்சோட உங்களுக்கு கொடுத்துருக்கோம். அது இல்லாமல் மெட்டீரியலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா எல்லாமே லெக்ராண்ட்ன்ற பிராண்டு தாங்க யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ நீங்க பாத்துக்கிறது இந்த வீட்டோட ஹாலுங்க. ஹாலை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 16x16 சைஸ்ல ஒரு பெரிய சைஸ் ஹால் கொடுத்துருக்கோம். இந்த வீடு உங்களுக்கு சொந்தமானாக்க கீழே இருக்கிற நம்பருக்கு உடனே கால் பண்ணுங்க. இது டைரக்ட் ஓனர் சேலுங்க. இப்போ இந்த ஹால் பாத்தீங்கன்னாக்க உங்களுக்கு இந்த வால்ல உங்களுக்கு டிவி யூனிட் கொடுத்துருக்கோங்க. சுவிட்சஸை பொறுத்த வரைக்கும் எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிராண்டடான லெக்ராண்ட் சுவிட்சஸ் கொடுத்துருக்கோம். இந்த வீடு பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு எங்க லொகேஷன்ல அமைஞ்சிருக்குன்னு பாத்தீங்கன்னாக்கா பக்கத்துலேயே பாத்தீங்கன்னா 7th டே ஸ்கூல் இருக்குங்க. அந்த சைடு பார்த்தீங்கன்னா ஐயப்பன் கோயில் போகலாம். இங்கிட்ட பார்த்தீங்கன்னாக்கா மசூதி இருக்கு. பின்னாடி பார்த்தீங்கன்னா சர்ச் இருக்கு. இந்த மாதிரி இந்த வீட்டை சுற்றி உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஃபெசிலிட்டிஸ்ன்னு பார்க்க பார்த்தீங்கன்னாக்கா நிறையவே இருக்குங்க. உங்களுக்கு கோயிலுக்கு போனோம்னா கோயிலுக்கும் போகலாம், ஸ்கூல் இருக்குது, பக்கத்தில் ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்குது. அந்த மாதிரி நிறைய அம்யூனிட்டிஸ் பக்கத்தில் உங்களுக்கு இருக்கு. அந்த மாதிரியான லொகேஷன் தாங்க உங்களுக்கு எடுத்துட்டு வந்திருக்கோம். இந்த வீடு உங்களுக்கு சொந்தமானாக்க கீழே இருக்கிற நம்பருக்கு உடனே கால் பண்ணுங்க. இது ஒரு டைரக்ட் ஓனர் சேலுங்க. இது வரைக்கும் பார்த்துட்டு இந்த வீட்டோட ஹால் தாங்க. ஹாலோட சைஸ் 16x16 சைஸ்ல சூப்பராக கொடுத்துருக்கோம். அது மட்டும் கிடையாது, இந்த ஹாலோட உங்களுக்கு ஒரு சைட்ல பாத்தீங்கன்னாக்கா ஒரு வென்டிலேஷனுக்காக ஒரு பெரிய ப்ரொவிஷனே வச்சிருக்கோம். அது என்னன்னு காமிக்கிறேன், நீங்களே பாருங்க. நம்மளுடைய சொன்ன மாதிரி தாங்க இப்போ நீங்க பாத்துக்கிட்டு தான் இந்த ஒரு வென்டிலேஷனுக்கு இது என்னன்னாக்கா உங்களுக்கு 3x4 சைஸ்ல உங்களுக்கு ஒரு யூபிவிசி ஜன்னல் கொடுத்துருக்காங்க. இந்த ஜன்னலோட டாப்ல பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு கிரானைட் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி கிரானைட் கொடுக்கறது என்னன்னாக்கா உங்களுக்கு ஈஸியா உங்களுக்கு அதிகப்படியான அழுக்குப்படியாம இருக்கும். உங்களுக்கு ஈஸியா கிளீன் பண்றதுக்கும் உங்களுக்கு சூப்பரா இருக்குங்க. இப்போ நீங்க இது வரைக்கும் பார்த்துட்டு இருந்தது இந்த வீட்டோட ஹாலை பத்தி பார்த்தாச்சு. அடுத்து இந்த வீட்டோட மெயினான ஒன்று மாஸ்டர் பெட்ரூம். மாஸ்டர் பெட்ரூம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பெரிய சைஸ் மாஸ்டர் பெட்ரூம் தான் கொடுத்துருப்பாங்க. சுமார் ஒரு 12x16 சைஸ்ல உங்களுக்கு இந்த மாஸ்டர் பெட்ரூம் சைஸ் அமைஞ்சிருக்கு. ஓகே, இப்போ நீங்க இந்த மாஸ்டர் பெட்ரூமோட விண்டோவை பார்க்க போறீங்க. இந்த விண்டோ சைஸ் பாத்தீங்கன்னாக்கா சுமார் 6x4 சைஸ்ல உங்களுக்கு ஹெவி சைஸ் விண்டோ கொடுத்துருக்காங்க. ஓப்பனிங் பாத்தீங்கன்னாக்கா பண்ணும் போதே உங்களுக்கு தெரியும், சுமார் ஒரு பெரிய சைஸ் சிங்கிள் டோரா கொடுத்துருக்கோம் உங்களுக்கு. அதே மாதிரி உங்களுக்கு இந்த ஆப்போசிட்ல பாத்தீங்கன்னாக்கா 4x4 சைஸ்ல யூபிவிசி விண்டோ அதே மாதிரி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி கிரில்லை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 12 mm திக்னஸ்ல நல்லா ஹெவி கிரில் கொடுத்துருக்கோம். இந்த மாஸ்டர் பெட்ரூம்ல பாத்தீங்கன்னாக்கா என்ன மாதிரியான காட் போடலாம், அது எங்கன போடலாம் அப்படின்ற ஒரு சின்ன ஒரு கன்ஃபியூஷன் இருக்குங்க. அதுக்கான சொல்யூஷன் நானே சொல்றேன், கேட்டுக்கங்க. இதுல பாத்தீங்கன்னாக்கா ஒரு கிங் சைஸ் காட் போடலாம். என்னுடைய லெஃப்ட்ல பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அந்த காட்டுக்கு பக்கத்துலயே உங்களுக்கு சுவிச்சஸ் இருக்கும். அதாவது 2-way சுவிச்சஸ் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி என்னோட ரைட் சைட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு 3 5 சாக்கெட் கொடுத்துருக்கோம். அதுக்கு சுவிட்சோட உங்களுக்கு இந்த இது எதுக்கா 2 சைடு கொடுக்குறாங்கனாக்கா நீங்க கார்ட் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னாக்கா இன்கேஸ் லேப்டாப் சார்ஜ் போட்டுக்கலாம், மொபைல் சார்ஜ் போட்டுக்கலாம். அந்த மாதிரி ப்ரொவிஷனுக்காக தான் இந்த சைடு உங்களுக்கு இந்த சுவிச்சஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ நீங்க இது வீட்டை உங்களுக்கு சொந்தமாகணுனாக்க கீழே இருக்கிற நம்பருக்கு உடனே கால் பண்ணுங்க. இது ஒரு டைரக்ட் ஓனர் சேலுங்க. நீங்க இந்த மாஸ்டர் பெட்ரூமோட அட்டாச் பாத்ரூம் அடுத்து நீங்க பார்க்க போறீங்க. இந்த பாத்ரூம் பார்க்க
இந்த அளவுக்கு ஒரு வீடு லக்ஸரியா இருக்குமோ அதை விட டபுள் மடங்கு ஒரு பாத்ரூம் லக்ஸரியா கட்டியிருக்காங்க. நீங்களே பாருங்க. நான் இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி இது ஒரு லக்ஸரியான பாத்ரூம் சொன்ன என்ன காரணங்களா, இதுல யூஸ் பண்ணிருக்க மெட்டீரியலை நீங்களே பாருங்க, அதுக்கப்புறம் உங்களுக்கே தெரியும். இப்ப நீங்க பார்க்க போறது ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே வென்டிலேஷன். வென்டிலேஷன் எதுக்காக மெயினா சொல்றோம்னாக்கா, எந்த அளவுக்கு உங்களுக்கு வென்டிலேஷன் நல்லா இருக்கும் அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா பாத்ரூம் வந்து அதிகமா ஸ்மெல் வராதுன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி ஒரு 2க்கு 2ல யூபிவிசி கொடுத்துருக்காங்க. இதுல மொத்தம் 3 வகையான பேனல் உங்களுக்கு இருக்கும். இது வந்து லோவர் கிளாஸ் வந்து பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஒரு கார்ட் ஒர்க் இருக்கு. அதே இடத்துல உங்களுக்கு இன்னொரு ஓப்பன் வந்து ஒரு ஸ்கொயர் 8x8 இன்ச்சுன்றது ஒரு எக்ஸாஸ்ட் பேன் வைக்கிறதுக்கும், இந்த கிளாஸ் வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு வெளிச்சத்துக்காகவும் தான் இது கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த வென்டிலேட்டரை சுத்தி வந்து உங்களுக்கு கிரானைட் கொடுத்துருக்காங்க. கிரானைட் வந்து பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இந்த பாத்ரூம் ஃபுல்லாவே கிரானைட் தான் கொட்டியிருக்காங்க. அதை பத்தி நான் அடுத்து சொல்றேன், நீங்களே கேட்டுக்கோங்க. இப்ப நீங்க பாத்துக்கிறது இந்த பாத்ரூமோட வெஸ்டர்ன் கிளாஸ் இருக்காங்க. வெஸ்டர்ன் கிளாஸ் வந்து பாத்தீங்கன்னாக்கா ஜாகுவார் டைப்ல ஒரு வால் மவுண்டட் கொடுத்துருக்காங்க. இந்த வால் மவுண்டட் மேக்சிமம் பெரிய பெரிய ஒரு ஹை கிளாஸ் வீட்டுல தான் யூஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி உங்களுக்கு இந்த வீடு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹை கிளாஸான வீடுங்க. அது மாதிரி உங்களுக்கு வால் மவுண்டட் கொடுத்துருக்காங்க. 2 வகையான பிளஸ் டேங்க் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி உங்களுக்கு சுமார் 1.5x 2 சைஸ்ல ஒரு வாஷ் பேஷன் கொடுத்துருக்காங்க. வித் இதுலயே வந்து பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஒரு சூப்பரான ஜாகுவார் ஃபிட்டிங்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ப்ரெஷருக்காக மேல ப்ரெஷர் பம்ப் கொடுத்துருக்கோம். அதனாலதான் உங்களுக்கு இந்த அளவுக்கு ப்ரெஷர் கிடைக்குது. இப்ப நீங்க பாத்துக்கிட்டு இருக்கிறது இந்த பாத்ரூமோட வால் டைல் தாங்க. வால் டைல பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரை ஏரியால ஒரு ஒயிட் கலரும் வெட் ஏரியால ஒரு டார்க் கலரும் கொடுத்துருக்காங்க. எதுக்கு ட்ரை ஏரியா வெட் ஏரியான்னு சொல்றாங்கன்னாக்க, உங்களுக்கு வெட் ஏரியால வந்து பாத்தீங்கன்னாக்கா தண்ணி, அதாவது உங்களுக்கு குளிக்கும் போது தண்ணி படுறது வெட் ஏரியா. இந்த ஏரியா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வெட் ஏரியான்னு சொல்லுவாங்க. ட்ரை ஏரியான்றது எதுக்காக சொல்றோம்னாக்க, நம்ம டாய்லெட் யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல நம்மளுக்கு வந்து எந்த வகையான ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. மேக்சிமம் வந்து நம்மளுக்கு குளிக்கும் போது தண்ணி படுற இடம் வந்து வெட் ஏரியாவும், நார்மலா நீங்க கிளாஸ் யூஸ் பண்ற இடத்துல வந்து ட்ரை ஏரியாவும் யூஸ் பண்ணுவாங்க. இதுல உங்களுக்கு ஒரு டேப்பை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா எல்லாமே நல்ல குவாலிட்டியான ஜாகுவார் ஃபிட்டிங்ஸ் தான் யூஸ் பண்ணிருக்காங்க. அது இல்லாம ஒரு உங்களுக்கு வால் மிக்சர் வந்து பாத்தீங்கன்னா 2 in பர்பஸ்ல சிங்கிள் வால்வ்ல கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி வால்வ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஹாட் வாட்டர் அண்ட் கோல்ட் வாட்டர் ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரே இதுலயும் வரும். உங்களுக்கு ஹாட் வாட்டர் ரிட்டர்னாக்க உங்களுக்கு அந்த வால்வை நீங்க ஓப்பன் பண்ணி திரும்பினாக்கா ஹாட் வாட்டர் மட்டும் வரும். அதே மாதிரி உங்களுக்கு இதே நார்மலா சிங்கிள் வால்வ்ல இருந்து டாப் அண்ட் பாட்டம் வந்து மாத்தி மாத்தி திருப்பினாக்க நார்மல் வாட்டர் வரும், ஹாட் வாட்டரும் உங்களுக்கு வரும். இது வரைக்கும் நீங்க பாத்துட்டு இருந்தது இந்த மாஸ்டர் பெட்ரூமோட பிளஸ் அட்டாச்சு பாத்ரூம் தாங்க பாத்தீங்க. இப்ப நீங்க அடுத்து என்ன பார்க்க போறீங்கன்னு சொல்றேன், மறக்காம நோட் பண்ணிக்கங்க. இப்ப நீங்க பாத்துக்கிட்டு இருக்குது நம்ம ஹாலுக்கும் கிச்சனுக்கும் நடுவில் இருக்கிற ஒரு யூட்டிலிட்டி ஏரியாங்க. இந்த யூட்டிலிட்டி ஏரியா வந்து பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஒரு சின்ன வாஷ் பேஷன் கொடுத்து ஒரு சேஃப்டிக்காக வந்து பாத்தீங்கன்னாக்கா ஃபுல் அண்ட் ஃபுல்லு கிரில் கொடுத்து ஃபுல்லா கவர் பண்ணிருப்பாங்க. இந்த கிரில்லை நீங்க ஓபன் பண்ணி உங்களுக்கு இதை ஒரு சின்ன ஒரு இதுல வந்து பாத்தீங்கன்னாக்கா சின்னதா உங்களுக்கு 2 சைடுமே ராடு கொடுத்துருக்கோம். இந்த ராடு வந்து பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு கிச்சன் கிளாத்தோ இல்ல ஏதாச்சும் ஒரு வேஸ்ட் கிளாத்தோ நம்மளுக்கு இது வந்து ட்ரை பண்றதுக்காக ஒரு ராடு கொடுத்து உங்களுக்கு ப்ரொவிஷன் கொடுத்துருக்கோம். சேஃப்டிக்காக வந்து கிரில்லும் கொடுத்து உங்களுக்கு க்ளோஸ் பண்ணிருக்கோம். இப்ப இந்த வீடு எங்க இருக்குனாக்கா நம்ம திருச்சி பீமநகர்ல தான் இருக்கு. இது ஒரு டைரக்ட் ஓனர் சேல்னு கீழே இருக்க நம்பருக்கு மறக்காம கால் பண்ணுங்க. இந்த வீடை உங்களுக்காக புக் பண்ணிக்கங்க. ஓகே, நீங்க அடுத்து பார்க்க போறது இந்த வீட்டோட கிச்சன் தாங்க. இப்ப நீங்க பாத்துக்கிறது இந்த வீட்டோட கிச்சன். கிச்சன் சைஸ் பாத்தீங்கன்னாக்கா 8x 16 சைஸ்ல ஒரு பெரிய சைஸ் கிச்சன் கொடுத்துருக்கோம். அந்த கிச்சன்ல 2 விண்டோ கொடுத்துருக்கோம். 3x 3 சைஸ்ல 2 விண்டோ கொடுத்துருக்கோம். கிச்சன் மேடு வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கிரானைட் போட்டு எட்ஜ் நோசிங் ஒட்டி கொடுத்துருக்காங்க. அது இல்லாம உங்களுக்கு 7 அடி உயரத்துக்கு, அதாவது கிச்சன் மேடையில இருந்து 4 அடி ஹைட்டுக்கு உங்களுக்கு டைல்ஸ் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எல் டைப்ல உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. சிங்கை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னாக்கா SS சிங்க் கொடுத்துருக்கோம். அந்த சிங்கோட டேப் வந்து பாத்தீங்கன்னாக்கா சேம் தாங்க. எல்லாமே வந்து பிராண்டட் ஐட்டம் தாங்க. எல்லாமே ஜாகுவார் ஃபிட்டிங்ஸ் தான் யூஸ் பண்ணிருக்கோம். இப்போ நீங்க இந்த கிச்சனோட ஒரு சின்ன சர்வீஸ் ஏரியா போறீங்க. இந்த சர்வீஸ் ஏரியால வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வாஷிங் மிஷினுக்காகவும், அப்படி நீங்க வாஷிங் மிஷினுக்காக யூஸ் பண்ணிக்கலாம், இல்ல டிஷ் வாஷர் யூஸ் பண்ற மாதிரி இருந்தாலும் இந்த டேப் லைன் உங்களுக்காக கொடுத்துருக்கோம். அது பக்கத்துலேயே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ப்ரொவிஷன் டேப் ப்ரொவிஷன் வந்து பாத்தீங்கன்னா வாஷ் பேஷனுக்காக கொடுத்துருக்கோம். இந்த சர்வீஸ் ரூம்ல வந்து பாத்தீங்கன்னா 3x 4 சைஸ்ல உங்களுக்கு ஒரு ஜன்னல் கொடுத்துருக்கோம். இது ஒரு லக்ஸரியான வீடுன்னு எதுக்காக சொல்றேன் பாத்தீங்கன்னாக்கா, உங்களுக்கு 3 BHK அதுவும் சிட்டிக்கு நடுவுல இந்த மாதிரி வீடு கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க. நீங்க உடனே இந்த வீடை உங்களுக்காக புக் பண்ணிக்கங்க. இது ஒரு டைரக்ட் ஓனர் சேலுங்க. கீழே இருக்கிற நம்பருக்கு உடனே கால் பண்ணுங்க. இந்த வீடை உங்களுக்காக சொந்தமாக்கிங்க. இப்ப நீங்க அடுத்து பார்க்க போறது இந்த வீட்டோட இன்னொரு பெட்ரூம் தாங்க. இந்த பெட்ரூம் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னாக்கா சுமார் 12x 10 சைஸ்ல ஒரு பெரிய சைஸ் பெட்ரூம் கொடுத்துருக்கோம்.
இந்த ரூம் வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு மாஸ்டர் பெட்ரூம் தாங்க. எதுக்காக மாஸ்டர் பெட்ரூம் சொல்றாங்க, அதே மாதிரி தான் உங்களுக்கு ஒரு வென்டிலேஷன் ப்ரொவிஷனுக்காக விண்டோ வந்து பாத்தீங்கன்னாக்கா 3 கலர் சைஸ்ல கொடுத்து இந்த பெட்ரூம்லயும் ஒரு அட்டாச் பாத்ரூம் கொடுத்துருக்கோம். அந்த பாத்ரூம் சைஸ் வந்து பாத்தீங்கன்னாக்கா 6x6 சைஸ்ல கொடுத்துருக்கோம். நீங்க ஏற்கனவே பார்த்த மாதிரி தாங்க மெட்டீரியலை பொறுத்தவரைக்கும் எந்த ஒரு காம்ப்ரமைஸுமே ஆகாம எல்லாமே நல்ல பிராண்டட் ஐட்டம் போட்டிருக்காங்க. அதே மாதிரி தான் உங்களுக்கு இந்த இதுலயும் உங்களுக்கு கிளாஸ் செட் அதே மாதிரி தான் வால் மவுண்டட் கிளாஸ் செட் வித் ஃபிளஷ் டேங்க் உங்களுக்கு அட்டாச் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி ஜன்னலை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா 2 வென்டிலேட்டர் கொடுத்து அதே மாதிரி உங்களுக்கு ப்ரொவிஷன் எக்ஸாஸ்ட் கொடுத்து எல்லாமே கொடுத்துருக்கோம். அது மட்டும் கிடையாது, இதுலயும் அதே மாதிரி ஜாக்வார் வால் ஃபிக்சர் கொடுத்துருக்கோம் ஹாட் அண்ட் கோல்டு வாட்டருக்காக. அதே மாதிரி வாஷ் பேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சுமார் 1.25 சைஸ்ல ஒரு வாஷ் பேஷன் இதுலேயும் கொடுத்துருக்கோம். வால்டைலை பொறுத்த வரைக்கும் சுமார் 8 அடி ஹைட்டுக்கு வால்டைல் சுட்டி இந்த பாத்ரூமோட சைடு வால், அதாவது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஒரு கிரானைட் கொடுத்துருக்கோம். இந்த கிரானைட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து டாப் டு எண்ட் வரைக்கும் உங்களுக்கு இந்த பாத்ரூம்ல சைட்ல ஒட்டிருக்காங்க. அதே மாதிரி டோரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு யூபிசியோ பிவிசி டோரோ கிடையாதுங்க, வுட்டன் டோர் தான் கொடுத்துருக்கோம். இப்போ நீங்க அடுத்த பார்க்க போறது இந்த மாஸ்டர் பெட்ரூம்ல ஒரு சூப்பரான பால்கனிங்க. பால்கனி வியூவை பார்த்தீங்கன்னாலே தெரியும், இந்த லொகேஷனை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இந்த ஏரியா எவ்வளோ ஹை ரெசிடென்சியல் ஏரியான்றது. அதே மாதிரி இந்த இடத்துல இருந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒட்டுமொத்த ஊரே தெரியும் உங்களுக்கு. இந்த பால்கனில இருந்து உங்களுக்கு பார்க்கும் போது நல்ல ஒரு வியூ பாயிண்ட் கிடைக்கும். இந்த இடம் எங்க இருக்குனாக்கா நம்ம திருச்சி பீமநகர்ல பக்கத்துல தாங்க இந்த வீடு உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. இந்த வீடு உங்களுக்கு சொந்தமாகணும்னாக்கா உடனே உங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, தள்ளி விட்டுறாங்க, இன்னும் முடியல. இன்னொரு பெட்ரூம் இருக்கு, அதையும் பாத்திரலாம் வாங்க. நான் சொன்ன பெட்ரூம் பார்க்கலாம். இப்ப வாங்க. இப்ப நீங்க பாத்துக்கிட்டு இருக்குதாங்க இந்த 3 BHK இன்னொரு பெட்ரூம் தாங்க. இந்த பெட்ரூம் வந்து பாத்தீங்கன்னாக்கா சுமார் 10x9 சைஸ்ல ஒரு சின்னதா ஒரு காம்பாக்டா இருக்கணும் உங்களுக்கு. அதே மாதிரிதான் ஒரு வென்டிலேஷனுக்காக 6x4 ஜன்னல், இந்த சைடு வந்து 4x4 ஜன்னல். சூப்பரான ஒரு கிட்ஸ் பெட்ரூம் தாங்க அது. ஏன் கிட்ஸ் பெட்ரூம் சொல்றேன்னாக்கா இந்த ரூமோட சைஸ் வந்து பாத்தீங்கன்னாக்கா அந்த கிட்ஸுங்களுக்கு யூஸ் பண்ற மாதிரி ஒரு ஸ்டடி ரூமாவும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பெட்ரூமுக்கு பக்கத்துலயே உங்களுக்கு ஒரு காமன் பாத்ரூம் கொடுத்துருவோம். பாத்ரூம் 3 பாத்ரூமே வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரே மாதிரி தாங்க உங்களுக்கு ஒரு லக்ஸரியான பாத்ரூம். 3 பாத்ரூம்லயுமே வந்து எல்லா ஐட்டமும் உங்களுக்கு ஒரே மாதிரியான மெட்டீரியல் ஒரே மாதிரியான குவாலிட்டியில் தான் கொடுத்துருக்காங்க. இப்ப நம்ம இந்த வீட்டோட பெட்ரூம், ஹாலு, கிச்சனு என்ன மாதிரியான ஃபெசிலிட்டிஸ் கொடுத்துருக்காங்க, என்ன மாதிரி மெட்டீரியல் கொடுத்துருக்காங்கன்றதை எல்லாத்தையுமே பார்த்தாச்சுங்க. கமெண்ட் செக்ஷன்ல கழுவி நீங்க உத்தரவு கேட்குது, இன்ன வரைக்கும் பட்ஜெட்டே சொல்லலைன்னு. அதாங்க பட்ஜெட் சொல்ல போறேன். இப்ப இந்த வீட்டோட பட்ஜெட்டை நான் சொல்ற ஒரு லொக்கேஷன் எங்கன்னாக்கா இந்த வீட்டோட மாடியில தாங்க. மாடியில வந்து எப்படியாப்பட்ட லொக்கேஷனு, இது எந்த மாதிரியான இடம், மேல என்ன மாதிரியான ஃபெசிலிட்டிஸ் இருக்குன்றத நான் மேல போய் சொல்றேன், பட்ஜெட்டையும் சேர்த்து சொல்றேன், மறக்காம நோட் பண்ணிக்கோங்க. இப்ப நம்ம வீடியோட எண்டுக்கு வந்தாச்சுங்க. அதுக்கு முன்னாடி இந்த ஓப்பன் டெரஸ்லயும் வந்து உங்களுக்கு என்ன மாதிரியான வசதிகள் இருக்குன்றத நான் வரிசையா சொல்றேன், நோட் பண்ணிக்கங்க, பாத்துக்கங்க நீங்களே. இதுல வந்து பாத்தீங்கன்னா கார்டனுக்காக வந்து 2 வகையான ப்ரொவிஷன் கொடுத்துருக்கோம். இந்த கார்டன்ல இருந்து வந்து பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு சிட்டிங் ப்ரொவிஷனுக்காக 2 சைடு உங்களுக்கு கிரானைட் கொடுத்துருக்கோம். அது இல்லாம சின்னதா ஒரு பார்ட்டி நீங்க கொண்டாடணும்னா கூட மாடியில வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த இடத்துல நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். சாதாரணமா வந்து பாத்தீங்கன்னாக்கா நம்ம ஒரு பர்த்டே பார்ட்டி செலிப்ரேட் பண்றோம் அப்படின்னாக்கா வீட்டுக்குள்ள சின்ன ஒரு காம்பாக்டான ரூம்குள்ள கொண்டாடுவோம், ஒரு ஹால் வச்சு கொண்டாடுவோம். ஆனா இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னாக்கா இந்த ஏரியாவை நீங்க ஒரு சின்ன ஒரு பார்ட்டி ஹாலாவே யூஸ் பண்ணிக்கலாங்க. அதுக்கான ஃபெசிலிட்டிஸ் நீங்களே கொடுத்துருக்கோம். இந்த பார்ட்டி ஹாலு ஒரு சின்ன ஒரு டேபிள் மாதிரி கொடுத்து உங்களுக்கு இதுல நீங்க கேக் கட் பண்ணிக்கலாம், சின்னதா ஒரு டின்னர் பார்ட்டி கொடுக்கலாம். இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு லக்ஸரியான அம்யூனிட்டியோட இந்த வீடு வந்திருக்கு.
இந்த வீடு பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே ஆட்டோமேட்டிக் தாங்க. ஆட்டோமேட்டிக்னாக்கா எப்படி நான் சொல்றேன்னாக்கா உங்களுக்கு மோட்டர் போடுற அவசியம் கிடையாது, அதுவும் ஆட்டோமேட்டிக் கண்ட்ரோலு. லிஃப்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதுவும் உங்களுக்கு எல்லாமே ஆட்டோமேட்டிக். டிஜி வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்கேஸ் பவர் கட் ஆனால் கூட உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து டிஜி ஆன் ஆயிரும். அதே மாதிரி கரண்ட் வந்ததுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக டிஜி உங்களுக்கு ஆஃப் ஆயிரும். அதே மாதிரி உங்களுக்கு மொத்த வீடுமே வந்து சிசிடிவி கேமரா ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. இதுல உங்களுக்கு எந்த அளவுக்கு எல்லாமே ஆட்டோமேட்டிக்னு சொல்றோமோ அதே மாதிரி நம்மளோட கல்ச்சரை வந்து ஃபாலோ பண்ற மாதிரி ஒரு துணி துவைக்கிற கல் கொடுத்துருக்காங்க. இந்த கல்லுல தான் நீங்க துணி துவைக்கணும் ஆசைப்பட்டீங்கன்னாக்க மேல வந்து தாராளமா துவைச்சுக்கலாம். அதுக்கான டேப் ப்ரொவிஷனும் பக்கத்துலேயே உங்களுக்கு கொடுத்துருக்கோம். அந்த தண்ணி வெளியே போறதுக்கான உங்களுக்கு லைனும் வந்து பக்கத்துலேயே கொடுத்துருக்கோம். நீங்க துவைச்சு முடிச்சதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னாக்கா காய போடுறதுக்கு உங்களுக்கு கம்பிக்கான ப்ரொவிஷனும் கொடுத்துருக்கோம். இதுல நீங்க வந்து துணியை வந்து தாராளமா காய வச்சுக்கலாம். இந்த வீட்டோட எக்ஸாக்ட் வந்து லொகேஷன் எங்க இருக்குனாங்க, நம்ம திருச்சி பீமநகர்ல தான் இருக்கு. இந்த மாதிரி லக்ஸரி வீடு உங்களுக்கு அதுவும் சிட்டிக்கு நடுவுல அதுவும் பிரைம் லொகேஷன்ல உங்களுக்கு கொண்டு வந்திருக்கோம். இந்த வீட்டோட பட்ஜெட் வந்து பாத்தீங்கன்னாக்கா சுமார் 1.25 தாங்க. வெறும் 1.25 தாங்க, 1.25 ரூபா நினைச்சிடாங்க, 1,25,00,000 தாங்க. ஓகே, நம்ம வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. இது ஒரு டைரக்ட் ஓனர் சொல்லுங்க. ஆரம்பத்துல சொன்ன மாதிரி பாத்துக்கிட்டு இருக்க உங்களுக்கே கொஞ்சம் போர் அடிக்குதா? எனக்கு ரொம்ப கஷ்டமா தாங்க இருக்குது. வீடியோ எடுக்கிறவங்களுக்கு அப்போ எவ்வளவு கஷ்டமா இருக்கும், வீடியோ போடுறதுக்கு எவ்வளவு கஷ்டம்னு பாத்துக்குங்க. ஓகே, இப்ப கீழே இருக்க நம்பருக்கு நீங்க கால் பண்ணுங்க, இந்த வீடை உங்களுக்கு சொந்தமாக்கிங்க. அது மட்டும் கிடையாது, நம்ம வீடு விட்டுமனை சேர்ந்த சேனலை இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் போன்ற சமூக வலைத்தளங்களையும் ஃபாலோ பண்ணிக்கங்க. இப்படிக்கு உங்கள் இன்ஜினியர் கிருஷ்ணா. பாய். உங்கள் கனவு இல்லம் எங்களுடன் சாத்தியமாகும்.